பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். ಪ್ರಿಯವಾದವರೇ, ದೇವರಿಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அநேகருக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும், ಅನೇಕರಿಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದ್ದರೂ, அநேகரை அவர்கள் எதிர்பார்க்காத காரியத்தை, ಅನೇಕರನ್ನು ಅವರು ಎದುರು ನೋಡದಂತ ಕಾರ್ಯವನ್ನು உன்னிடத்தில் இருந்தால், ನಿನ್ನತ್ರ ಇದ್ದರೆ அதை தான் அவர்களுக்கு கண் உறுத்தும். ಅದೇ ಅವರಿಗೆ ಕಣ್ಣು ಚುಚ್ಚುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவானவனுக்கு நீ உபவாசிக்கிற அந்த உபவாசனாலதான் அவன் கொள்ளையடிக்க விரும்புகிறான். ಶತ್ರುವಿಗೆ ನೀನು ಉಪವಾಸಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನೇ ಹಾಳು ಮಾಡಬೇಕೆಂದು நீ ಯೋಚಿಸುತ್ತಾನೆ. ஒரு நாளைக்கு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தான் அவன் கொள்ளையடிக்க ನಿನ್ನ விரும்புகிறான். ಮನೆಯಲ್ಲಿ ಮಾಡುವಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನೇ ಹಾಳು ಮಾಡಬೇಕೆಂದು ಯೋಚಿಸುತ್ತಾನೆ. அதை நீ கொடுக்காதே, ಅದು ಅವನಿಗೆ ಕೊಡಬೇಡ, அதை நீ கொடுக்காதே. ಅದನ್ನು ನೀನು ಕೊಡಬೇಡ. எத்தனை பேர் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய ஜெப நேரத்தை, நம்முடைய உபவாசத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம். ಎಷ್ಟು ಜನ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು, ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯವನ್ನು, ಉಪವಾಸವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. உன்னுடைய நாட்களை திருடுகிற நேரமாயிருக்கிறது. ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ಕಳ್ಳತನ ಮಾಡುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ. உன்னுடைய நேரத்தை திருடுகிற நேரமாயிருக்கிறது. ನಿನ್ನ ಸಮಯವನ್ನು ಅವನು ಕಳ್ಳತನ ಮಾಡುವಂತ ಕಾಲವಾಗಿದೆ. அவன் இந்த இடத்துல சொல்லுகிறான், ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, உன் திராட்சை தோட்டத்தை என் வீட்டுக்கு அடுத்திருக்கிறபடியால், ನಿನ್ನ ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟವು ನನ್ನ ಮನೆಯ ಹತ್ತಿರದಲ್ಲಿರುವುದರಿಂದ அதை கீரை கொள்ளையாக்கும்படி ಅದನ್ನು ಕಾಯುಪಾಲಕ್ಕೆ ಮಾಡುವಂತೆ எனக்கு கொடு, ಅದು ನನಗೆ ಕೊಡು, அதை பார்க்கிலும் ಅದಕ್ಕಿಂತಲೂ நல்ல திராட்சை தோட்டத்தை ಉತ್ತಮವಾದ ತೋಟವನ್ನು தருவேன். ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. இந்த பதிலுக்கு தருகிற எதையுமே நீ விரும்பாதீர்கள். ಇದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಯಾವುದನ್ನು ನೀವು ಬಯಸಬೇಡಿ. உன்னிடத்திலிருந்து பிடுங்க பார்க்கிற எதையுமே கொடுக்காதே. ನಿನ್ನ ಹತ್ರ ಕಿತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಯೋಚಿಸಿದ ಯಾವುದನ್ನು ಕೊಡಬೇಡ. உடைய ஜெபத்தை நீ கொடுக்காதே. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೊಡಬೇಡ. உபவாசத்தின் நேரத்தை கொடுக்காதே. ಉಪವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೊಡಬೇಡ. தந்திரமாய் கேட்பான். ಅವನು ಕುತಂತ್ರವಾಗಿ அவன் ಕೇಳ್ತಾನೆ. மிக தந்திரவாதியாய் இருக்கிறான். ಅವನು ತುಂಬಾ ಕುತಂತ್ರನು. ஹல்லேலூயா.